ஓம் சாந்தி. பாபாவுடைய இனிமையான மகாவாக்கியம். இன்று 17/6/2025 பாபா சொல்கிறாங்க, मीठी बच्ची अपना कल्याण करना है तो हर प्रकार की परहेज रखो। फूल बनने के लिए पवित्र के हाथ का शुद्ध भोजन खाओ। இனிமையான குழந்தைகளே, தனக்கு நன்மை செய்ய வேண்டுமென்றால் ஒவ்வொரு விதத்திலும் நாம் பத்தியம் வைக்க வேண்டும். மலராக ஆகுவதற்காக தூய்மையானருடைய கைகளால் சுத்தமான போஜனம் சாப்பிட வேண்டும். பாபா கேள்வி கேட்குறாங்க, तुम बच्चे अभी यहाँ ही कौन सी प्रैक्टिस करते हो जो 21 ஜனம் தக் रहेगी। இப்பொழுது நீங்கள் குழந்தைங்க இங்கே தான் என்ன ஒரு பயிற்சி செய்கிறீங்க, அது 21 ஜனம் வரைக்கும் இருக்கும். இப்போ நீங்கள் குழந்தைங்கள் இங்கே என்ன ஒரு பயிற்சி செய்கிறீங்க, அது 21 ஜனம் வரை இருக்குது. இங்கே நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோம்? சதா தன்மன் சே தந்துருஸ்ட் रहने की प्रैक्टिस तुम यहाँ से ही करते हो। சதா உடல் மனம் இரண்டினுடைய நிலையையும் ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கான பயிற்சியை நீங்கள் இங்கே தான் செய்கிறீர்கள். நீங்கள் ததிஷி ரிஷி போல யக்ய சேவையில் எலும்புகளை கொடுக்க வேண்டும். ஆனால் ஹடயோகத்துக்கான விஷயம் இல்லை. अपना शरीर कमजोर नहीं रखना है, தன்னோட சரீரத்தை பலகீனமாக வச்சுக்கக்கூடாது. तुम योग से 21 ஜனம் के लिए तंदुरुस्त बनते हो। நீங்கள் யோகத்தின் மூலமாக 21 ஜென்மத்திற்கு ஆரோக்கியமானவராக ஆகிறீர்கள். उसकी प्रैक्टिस यहाँ से करते हो। அதற்கான பயிற்சியை இங்கே தான் நீங்கள் செய்கிறீங்க. பாபா முரளி உள்ள சொல்கிறாங்க, सन्यासी लोग तो घर बार जोड़ भाग जाते, तुमको भागना नहीं है। சன்னியாசி என்ன செய்கிறாங்க, வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் அது போல் போக வேண்டிய அவசியம் இல்லை. கிசி கிசி घर में एक कांटा है तो एक फूल भी है। சில வீட்டில் பாருங்கள், ஒருத்தர் முள்ளாக இருக்காங்க, ஒருத்தர் மலராக இருக்காங்க. பாபா से कोई पूछते हैं, பாபா बच्चे की शादी कराए। பாபாட்ட கேட்குறாங்க, பாபா குழந்தைக்கு திருமணம் செய்து வைக்கவா? பாபா கहेंगे बोल कराओ। பாபா என்ன சொல்லுவார், சரி செஞ்சு வைங்க. घर में रखो संभाल करो, சரி செஞ்சு வைங்க, வீட்டில் வச்சுக்கோங்க, அவங்கள பார்த்துக்கோங்க, கடமை இருக்குது. பாபாட்ட கேட்டால் அவர் என்ன சொல்ல வேணா நான் சொல்லுவார், பூச்தே ஹி சே ஹி சம்ஜா ஜாத்தா ஹை। கேட்குறாங்க, அப்போ இதுலேருந்தே என்ன தெரியுது, ஹிம்மத்துனே தைரியம் இல்லை. तो பாபா भी खा देते बोल करो। பாபா எந்த விஷயத்துக்கு என்ன செய்யறதில்ல, மறுப்பு தெரிவிக்கின்றதே கிடையாது. ஆனால் நியமம் என்னன்றது நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். பாபாட்ட போய் இந்த பிஸ்னஸ் பண்ணவா, இதை செய்வா, திருமணம் செஞ்சு வைக்கவா, இதெல்லாம் கேட்டால் என்ன சொல்லுவார், உங்கள் விருப்பம் என்னவோ செய்யுங்கன்னு தானே சொல்லுவார் இல்லையா? செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா இல்லை கேட்குறதுக்கு என்ன இருக்குது, பாபா சரி செய்யுங்கன்னு தான் சொல்லுவார். காத்தே ஹம் தோ பீமார் ஆத்தே, எதனால் கேட்குறாங்களா, எங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல, வியாதி வந்துட்டு, फिर बहू आएगी उनके हाथ का खाना पड़ेगा, பிற மருமகள் வந்துடுவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. மாதாஸ் கேட்குறாங்க பாபாட்ட, பையனுக்கு திருமணம் செஞ்சு வச்சா அப்புறம் மருமகள் வந்துடுவாங்க, அவங்க கையால் தான் சாப்பிடணும். பாபா கஹே பல் காவ், உடம்பு முடியல அப்புறம் யார் எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் பாபா என்ன சொல்லுவார், சரி சாப்பிடுங்க. பாபா எதுக்குமே மறுப்பு தெரிவிக்கின்றதே கிடையாது. நியமம் இது, நியமத்தை அவர் சொல்கிறார், அவ்வளோதான். நான் கரேங்க கியா, பாபா மறுப்பு சொல்லுவாரா என்ன? சர்க்கம்ஸ்டான்ஸ் ஐசி ஹே, சரி சூழ்நிலை உங்களுக்கு அப்படி இருக்குது, காணாய் படேகா, சாப்பிடணும்னு இருக்குது, என்ன பண்ண, மோக பீத்தோ, என்ன மோகம் இருக்குல்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் சூழ்நிலை வருது. கர்மே பகு ஆயகி தோ பாத் மத் பூச்சோ, வீட்டில் மருமகள் வந்துட்டா அப்புறம் அதை ஒன்றும் கேட்கவே வேணாங்கிறார் பாபா. வீட்டுக்கு தேவி வந்துட்டாங்கன்னு ரொம்ப கொண்டாடுறாங்க, சந்தோஷப்படுறாங்க, அவ்வளோ குஷியாயிடுறாங்க. திரை குஷ் होते हैं। अब ये तो समझने की बात, இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். हमको फूल बनना है, நம்ம மலராக ஆகணும். तो पवित्र के हाथ का खाना है, தூய்மையாக இருக்கக்கூடியவருடைய கையினால் சாப்பிடணும் இல்லையா? उसके लिए अपना प्रबंध करना है। நீங்கள் திருமணம் செஞ்சு வைங்க, அவங்களுக்கு என்ன தேவைகளோ எல்லாம் பூர்த்தி செய்யுங்க, அதுதான் பாபா மறுப்பு தெரிவி. நீங்கள் சாப்பிடணும், ஞானம் கேட்குறீங்க, நீங்கள் தாரணா பண்ணுறீங்க அப்படின்னா தூய்மையாக இருக்கக்கூடிய கையால் சாப்பிடணும். அதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க, என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க. குடும்பத்தில் அதனால் என்ன செய்யக்கூடாது, எந்த பிரச்சனையும் உருவாகக்கூடாது. நம்ம தான் யுக்தி, அதாவது
பிளான் பண்ணிக்கணும். உஸ்கேலே அப்னா பிரபந்த் கர்னா, தனக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கோங்க. இதில் கேட்குறதுக்கு என்ன இருக்குது பாபாட்ட? இஸ்மே பூச்சனா தோட ही होता है, बाप समझाते तुम देवता बनते हो. பாபா புரிய வைக்கிற நீங்கள் தேவதா ஆகிறீங்க. அப்போ பத்தியம் வைக்கணும்ல. जितनी ஜாஸ்தி பரஹேஜ் ரக்கீங்க உத்தனா तुम्हारा கல்யாணம் होगा. எவ்வளோ நீங்கள் பத்தியம் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நன்மை இருக்குது. ஜாஸ்தி பரஹேஜ் ரக்கணுமே குछ मेहनत भी होगी. நீங்கள் எல்லா விதத்துலேயும் பத்தியமாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டியிருக்கு. ராஸ்தே மீ பூக் லக்தே, சரி எங்கேயாவது பிரயாணம் செய்கிறீங்க, வழியில் ரொம்ப பசிக்குது, காணா சாத்தமில்லே ஜாப்பா, கையில் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுங்க. இதில் என்ன கஷ்டம் இருக்குது உங்களுக்கு? தயார் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாமே சுத்தமான போஜனம். कोई तकलीफ होती है लाचारी है तो स्टेशन वालों से डबल रोटी ले आओ. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சாப்பாடு கொண்டு போனது முடிஞ்சிருச்சு, இன்னொரு நாள் ட்ராவல் பண்ணோம், என்ன பண்ண? பாபா சொல்கிறாங்க ஸ்டேஷனில் இருக்கிறவங்கள்ட்ட என்ன பண்ணுங்க, 2 ரொட்டி வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு. இப்போ நிறைய இது இருக்குது, முன்னெல்லாம் கஷ்டம். இப்போ ஃப்ரூட்ஸ் இருக்குது. டாக்டர்ஸே என்ன சொல்கிறாங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, பழங்கள் சாப்பிட்டு இருங்க, காய்கறிகள் சாப்பிடுங்க, அப்படி தான் சொல்கிறாங்க. அவங்களே உணவை குறைக்க சொல்கிறாங்க. டாக்டர்ஸே ஒரு நாளைக்கு ஒரு டைம் சாப்பிடுங்க, மற்ற டைம்லாம் ஜூஸு சூப் எடுத்துக்கோங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. சரீரத்தையே நீங்கள் பலகீனமாக்கிக்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்ன? சிரஃப் பாப்கோ யாத் கர்னா. பாபா நினைவு செய்து கொண்டு அதை சாப்பிடுங்க. வேறு வழி இல்லை, வேறு ஒன்றுமே கிடைக்கல, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை தான் சாப்பிட்ணுன்னா எடுத்துக்கோங்க. பாபா நினைவோடு எடுத்துக்கோங்க. இதுதான் சொல்லப்படுது யோக பலம். அது தவறு கிடையாது. அதை எடுத்துக்கிறதுனால ஒன்றும் ஆயிட போகிறது கிடையாது. இஸ்மி ஹடையோக்கி கோய் பாத், இது ஹடையோத்துக்கான விஷயம் இல்லை. சரீரத்தை பலகீனமாக்கி ஆக்கிக்காதீங்க. ததிஷி ரிஷி மிசல் ஹடை ஹடை தேனிகே. ததிஷி ரிஷி போல எலும்பு எலும்பு சேவைக்கு கொடுக்கணும். இது ஹடையோலாம் ஒன்றும் கிடையாது. ஏ சபை பக்தி மார்க், இதெல்லாம் பக்தி மார்க்கத்தோட விஷயங்கள். ஷரீரத்தை பில்குல் தந்துருஸ்து ரக்கனாய், சரீரத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். யோக பலத்தின் மூலமாக 21 ஜென்மத்திற்கு நீங்கள் ஆரோக்கியமானவர்களாக ஆகணும். இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் இங்கே தான் செய்யணும் இல்லையா? இப்போ பயிற்சி நம்ம இங்கே செஞ்சோன்னா தான் அதுக்கான லாபம் நீங்கள் எடுத்துக்க முடியும். तो बाप कहते हैं देवता बनने वाले बच्चे, தேவதா ஆகக்கூடிய குழந்தைகள் அந்தர்முகியாயிட்டு தனக்கு தானே பேசுங்க. நான் தேவதா ஆக போகிறேன், இப்போ என்னோட நடத்தை எப்படி இருக்கணும்? தேவதா ஆகிறோம்னாலே கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடாது இல்லையா? தேவதைகள் எங்கேயாவது ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்களா? மது அருந்துவாங்களா? பீடி சிகரெட் குடிப்பாங்களா? அப்படி குடிக்க முடியுமா? விகாரத்தில் போவாங்களா? இல்லை பதீத்தமானவங்களுடைய உணவை சாப்பிடுவாங்களா? கேள்வி கேட்டுங்க. பதீத்தமானவங்க கையால் சாப்பிட மாட்டாங்க. தேவதை ஆகிறனாங்களே அவங்களுடைய நடத்தைகள் எப்படி இருக்கும்? ராயலாக இருக்கும். நேத்து அவஸ்தா பர் அசர் ஹோகா. இதெல்லாம் செஞ்சால் என்ன ஆகும்? கெட்ட பழக்கம் இருக்குது, பீடி சிகரெட் குடிக்கிறது, ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, விகாரியாக இருக்கிறது, அங்கே இங்கே கண்ட இடத்துல சாப்பிட்றது, இதெல்லாம் இருந்தால் அவஸ்தா மனோனில் எப்படி இருக்கும்? ரொம்ப கெட்டு போயிடும். இந்த விஷயத்தை தான் பாபா புரிய வைக்கிறார். ட்ராமா கே ராஜ்கோபி கோய் நெய் ஜான்தே. ட்ராமோட ரகசியம் கூட யாருக்கும் தெரியல. இது நாடகம், எல்லாருமே பாட்டுதாரி தான். நம்ம ஆத்மாக்கள் மேலிருந்து வர்றோம், பாட்டு நடிக்கிறோம், நடிப்பு முடிச்சுட்டு கிளம்புறோம். பாட்டு சாரி துனியாக்கு ஆக்டர்ஸ்க்கு பஜானா. இந்த முழு உலகத்தில் உள்ள எல்லாருமே தான் பாட்டு நடிக்கணும், நம்ம மட்டும் கிடையாது. मीठे मीठे सिखलाते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. பாபா தாரணைக்கு சொல்கிறாங்க, अंतर्मुखियाही தனக்கு தானே பேச வேண்டும். जबकि हम देवता बनते तो हमारे चलन कैसे है? நாம் தேவதை ஆகின்றோம் என்றால் நம்முடைய நடத்தை எப்படி இருக்க வேண்டும்? कोई अशुद्ध खान पान तो नहीं है. எந்த விதமான அசுத்தமான உணவு குடிப்பது என்பது இல்லைதானே அப்படின்னு செக் பண்ணும். இருக்கக்கூடாது. அசுத்தமானது குடிப்பது சாப்பிடுவது என்பது இருக்கக்கூடாது. இரண்டாவது, अपना भविष्य की जन्मों के लिए ऊंचा बनाना है. தன்னுடைய எதிர்காலம் 21 ஜென்மத்திற்கு மிக உயர்ந்ததாக வைத்திருக்க வேண்டும். तो सुदामे मिसल जो कुछ है भोलेनाथ बाप के हवाले कर दो. சுதாமா போல என்னெல்லாம் உங்கள் கையில் இருக்குதோ அதெல்லாம் பாபாட்ட ஒப்படைச்சிடுங்க. படாய்க்கிலே கோய் பி பகானா தோ.
படிப்புக்கு என்ன செய்யக்கூடாது, ஒரு பொழுதும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. वरदानम आदि और अनादि स्वरूप की स्मृति द्वारा अपने निजी स्वधर्म को अपनाने वाले पवित्र और योगी भव. ஆதி மற்றும் அனாதி இந்த சுரூபத்தினுடைய நினைவு மூலமாக தன்னுடைய உண்மையான சுதர்பத்தை தன்னுடையதாக ஆக்கக்கூடிய பவித்திர மற்றும் யோகியாக ஆகுக. பிராமணர்களுடைய உண்மையான சுதர்மமே என்ன? பவித்திரதா தான். அப்பவித்திரதான்றது பரதர்மம், அது நம்ம தர்மமே இல்லை. எந்த ஒரு பவித்திரதாவை தன்னுடையதாக ஆக்கிக்கிறது கஷ்டம்னு நினச்சாங்க. அதை நீங்கள் குழந்தைகள் என்ன பண்ணீங்க? ரொம்ப சகஜமாக, அதே சகஜம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தன்னுடையதை ஆக்கிட்டீங்க. क्योंकि स्मृति आई है, ஏன்னா நமக்கு நினைவு வந்துட்டு. हमारा वास्तविक आत्मस्वरूप सदा पवित्र है, ஏன்னா நம்முடைய உண்மையான ஆத்மஸ்வரூபம் என்ன? சதா பவித்திரமாக இருப்பது. அனாதி ஸ்வரூபம் பவித்திர ஆத்மாய், ஒரு ஆதி ஸ்வரூபமும் பவித்திர தேவதாய். அபிகா அந்திம் ஜனம்பி, இப்பொழுது அந்திம ஜென்மா கூட எப்படி இருக்கு? பவித்திர பிராமண வாழ்க்கை தான். எல்லாத்துலேயுமே பாருங்கள் பவித்திரதான். அனாதியிலும் பவித்திரமாக இருக்கிறோம், ஆதியில் பவித்திர தேவதா, கடைசியில் பவித்திர பிராமண ஜீவன். அதனால் தூய்மை தான் பிராமண வாழ்க்கையினுடைய பர்சனாலிட்டி, சிறப்பம்சம். ஜோ பவித்திர ஹை வகி யோகி ஹை, யார் பவித்திரமாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் யோகி. பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க, சஹஜ் யோகி कहकर அல்பேலாப்பன் நெய்லாவோ, சக்தி ரூபனோ. சகஜ யோகி என்று சொல்லிக்கொண்டு கவனக்குறைவாக இருக்காதீர்கள், கவனக்குறைவை கொண்டு வராதீங்க, சக்தி ரூபமாக ஆகுங்க. சகஜ யோகியாக இருந்தாலும் பவர்ஃபுல்லாக இருக்கணும், ஈஸியாக நினச்சிடக்கூடாது இல்லையா? நான் ராஜயோகினா அதை ஃப்ரீயாக இருப்பேன், இப்படி ரிலாக்ஸாக இருப்பேன், எல்லோரும் கூட தான் இருப்பேன், எல்லாம் மிக்ஸாக தான் இருக்கும். அப்படி இல்லை, இருப்போம் எல்லோரும் கூட. ஆனால் நம்மளுடைய அந்த பவர்ஃபுல் ஸ்டேஜ்ன்றது எப்பவுமே இருக்கணும், அதை என்றைக்குமே மாற்றக்கூடாது. அவ்வக்த இஷாரை இன்னைக்கு பாபா ஆத்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள் சொல்கிறார். அந்தர்முகி ஆகுங்கள் சொல்லப்படுது. அந்தர்முகி சதா சுகி, உள்நோக்கு முகத்தில் இருக்கக்கூடியவங்க சதா சுகமாக இருப்பாங்க. உன்னை கோய் பாகர்கி ஆக்கர்ஷன் ஆக்கர்ஷித நைக்கர் சக்தி, அவங்கள வெளிப்புறமான எந்த ஒரு ஈர்ப்பும் ஆக்கர்ஷனையும் ஆக்கர்ஷிக்க முடியாது. கபி மன்மத் கபி பரமத் ஆக்கர்ஷன் நைக்கர் சக்தி. சில நேரம் மன்மத்தோ மனதோட வழியோ இல்லை பரமத்தோ பிறோட வழியோ ஆக்கர்ஷிக்க முடியாது. அந்தர்முகி சதா சுகிறானேவலே, அந்தர்முகி எப்படி இருப்பாங்க? சதா சுகமானவர்களாக இருக்கக்கூடியவர்கள். சுகதாதாக்கி பச்சே மாஸ்டர் சுகதாதா ஹோங்கே, சுகதாதாவுடைய குழந்தைகள். சுகத்தின் வள்ளல், சுகத்தினுடைய வள்ளலாக நம்ம இருக்கிறோம். சுகத்தை கொடுக்கக்கூடிய வள்ளல் பாபோட குழந்தைகள், மாஸ்டர் சுகதாதாவாக இருக்கிறோம். பாஹர் முக்தா சே முக்த ஹோங்கே, மாஸ்டர் சுகதாதாவும் இருப்போம், அதே நேரத்தில் வெளிநோக்கு முகத்திலிருந்தும் முக்தியுடனாக இருக்க வேண்டும். அந்தர்முகினால இதான், சுகத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம், அதே நேரத்தில் வெளிநோக்கு முகத்திலிருந்தும் முக்தி அடைந்திருப்போம். அச்சா, ஓம் சாந்தி.